பிஸ்மில்லா. இது திருச்சியில் மாத்தூருன்ற நெட்டில் வருது. ஆனால் நெட்டில் மாத்தூர்னு வந்தாலும் அந்த நெட்டு சைடில் டீட்டெயில்ஸ் வர்றதில்ல. அந்த ரோட்டில் போர்டு வச்சுருக்காங்க பஞ்சாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்டில் நேராக போனால் இது மதுரை ரோடு வருது. இது திருச்சி மெயின்லேருந்து உள்ள ஏரியா இது. அந்த ரோடு பாருங்கள். இங்கே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய சிலை திறந்து வச்சுருக்காங்க. இந்த சிலை இருக்குது. இந்த ரோடு வர்ற ரோடு போகுதில்ல, பஸ்ஸு போயிட்டுருக்கு. எல்லாமே மதுரையை நோக்கி போகுது. ஓகே, பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக புது பஸ் ஸ்டாண்டு. இது எப்போ திறந்தாங்கன்னு தெரியல, இன்னும் டேட்டு பார்க்கல. ஆனால் திருச்சி மாநகராட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. பாக்கி இது தொடரில் ஒன்றுன்னா நான் எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக திருச்சி மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு போட்டிருக்குது. அடுத்து இங்கே போர்டு டீட்டெயில்ஸ் போட்டிருக்குது. முக ஸ்டாலின் திறந்து வச்சுருக்காரு. இன்றைக்கி டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸு இருக்குது. 2025 5ஆவது மாதம் திறந்துருக்காங்க. ஆனால் இங்கே அவ்வளோ பஸ்ஸுகள் வர்ற மாதிரி தெரியலையே பார்த்தாக்கா. 9/5/2025 திறந்துருக்காங்க. ஓகே, 408 கோடி செலவில் திறந்துருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. பொதுவாகவே கவர்மெண்ட் ப்ராஜெக்டுனால எல்லாம் 1000 கோடி 500 கோடி இப்படி தான் சொல்கிறாங்க. 406 கோடினா ஏப்பா 4000 சுச்சம் லட்சம், 4008 லட்சம் வந்திருக்குது. கெட்டு திறந்துருக்காங்க. ரொம்ப ஹை கிளாஸாக திறந்துருக்காங்க. உள்ளே எல்லாமே இருக்குது. பாக்கி இந்த ஏரியா ஃபுல்லாக அவுட்டரில் ஓகே. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பார்க்க வெளிநாட்டு ஸ்டைலில் இருக்குது. நல்லா நடைமேடை 7, நடைமேடை 8, 4:11 AM அது போட்டிருக்குது. பாக்கி ரொம்ப அருமையானதாக இருக்குது. ஃபுல்லாக சூட்டுக்கு ஏசி இருக்குமா என்னன்னு தெரியல. பேருந்து பஸ் ஸ்டாண்டு நல்லா டாப்பாக இருக்குது. நல்லா அமைச்சிருக்காங்க. ஆனால் இதே மாதிரி சுத்தமாக மக்களும் சப்போர்ட் பண்ணணும், அரசும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நடைமேடை 2 சென்னை கீழம்பாக்கம் போகிறது பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டல் வகையில் போட்டிருக்காங்க. டிஜிட்டல் சிஸ்டம் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. ஓகே, இந்த பஸ் ஸ்டாண்டுடைய இந்த வியூ ஓகே. வாழ்த்துக்கள். ஃபுல்லாக ஏடிஎம் மிஷின், ஏடிஎம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, வேறு என்ன பார்க்கலாம். பாக்கி நைட்டு விடியகாலம் 4 மணியை தொட்டு 4:11. அதனால் எல்லா கடைகளை காண மக்கள் கூட்டமும் இங்கே இல்லை, அவ்வளோ இல்லை, ரஷ்ஷாக இல்லை. வெளிநாட்டில் உட்காந்துருக்க ஃப்ளைட் சீட்டு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மண்டலம் தகவல் மற்றும் விசாரணை அறிக்கை. ஓகே, நல்ல விமான நிலையம் மாதிரி அமைச்சிருக்காங்க. சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்னு நினைக்கிறேன் இது. ஓகே, இது என் மகனார் வந்திருக்காரு. என் மகனார் சுற்றிட்டு இருக்காரு அப்படியே. ஓகே, இதோடைய எண்டு எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. இந்த வீடியோ 4 நிமிஷத்தில் நிறுத்திக்கிறேன். அடுத்ததில் காட்டுறேன்.